Viewers, இப்போ நம்ம பார்க்க போகிறது ABC Limited has 300 million 12% bonds outstanding with 6 years remaining to maturity. Since interest rates are falling, ABC Limited is contemplating of refunding these bonds with 300 million issue of 6-year bond carrying a coupon rate of 10%. The issue cost of the new bond will be 6 million, and the call premium is 4%. 9 million being the unamortized portion of issue of cost of old bonds can be written off no sooner than the old bonds are called off. Marginal tax rate of ABC Limited is 20%. You are required to analyze the bonds of refunding decisions. ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது நார்மல் என்பிவி சம் கிடையாது, இது ரீஃபண்டிங் டெசிஷன்ஸ். அதாவது பழைய பாண்டை க்ளோஸ் பண்ணிட்டு புதிய பாண்ட்ல இஷ்யூ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா புதிய பாண்டில் இஷ்யூ பண்ணலாமா இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் அவுட்லே பாருங்க, மிக முக்கியம். பழைய பாண்டை க்ளோஸ் பண்றாங்க, காலிங் ஆஃப் ஓல்டு பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னங்க, காஸ்ட் ஆஃப் காலிங் ஆஃப் ஓல்டு பாண்ட்ஸ் இங்கிலீஷ்ல நீங்க எழுதணும். வாட் இஸ் ஃபேஸ் வேல்யூ 300 மில்லியன். அப்ப அவங்க என்ன கணக்குல சொல்றாங்கன்னா நீங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கண்டெம்ப்ளேட்டிங் ஆஃப் ரீஃபண்டிங் தீஸ் பாண்ட்ஸ் வித் 600 மில்லியன் ஆஃப் இஷ்யூ 6-year பாண்ட் கேரிங் கூப்பன் ரேட் ஆஃப் 10%. அதுக்கு பதிலாக இஷ்யூ ஆஃப் நியூ 6 years பாண்ட் ரிப்ளேஸ் பண்றீங்க. அப்ப காலிங்னா அதை க்ளோஸ் பண்றீங்க, பழைய பாண்டை க்ளோஸ் பண்ணா ஃபேஸ் வேல்யூ 300 ரூபா ரீஃபண்ட் பண்ணணும். 300 ரூபா நீங்க கொடுக்கணும், ப்ரீமியத்தில் கொடுக்கணும். அப்போ 312 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தாகணும். இந்த அமௌண்ட்டு திருப்பி எவ்வளோ செய்யணும், 312 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தாகணும். புதிய பாண்டில் கிடைக்கும் பணம், இப்போ ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த நியூ இஷ்யூ நியூ இஷ்யூ 300. அப்போ பார்த்தீங்கன்னா லெஸ் இஷ்யூ காஸ்ட் 6, லெஸ் இஷ்யூ காஸ்ட் 6. அப்போ பார்த்தீங்கன்னா 300 ரூபா எனக்கு கிடைக்கும், அதில் 6 ரூபா போச்சுன்னா எனக்கு 294 ரூபா எனக்கு கிடைக்குது. அப்போ புதிய பாண்டில் 294 ரூபா கிடைக்குது, பழைய பாண்டுக்கு 312. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளவு, 312 ரூபா நீங்கள் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு 294 ரூபா தான். ஸோ 18 டிஃப்ரெண்ட்டு. எஸ், பட் அப்படி போடக்கூடாது. டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது இல்லைவா. என்ன சொல்கிறாங்கன்னா, கால் ப்ரீமியம் ப்ளஸ் அன்அமோர்டைஸ்டு காஸ்ட் இது ரெண்டுத்தையும் கூட்டி அதுக்கு டேக்ஸ் பாஸ் இருக்குது. அப்போ அன்அமோர்டைஸ்டு பார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி 9 ரூபா சொல்லிக்கிறீங்க. இப்போ நீங்கள் கால் ப்ரீமியம் அதுக்கு 12 ரூபா செலவழிக்க போகிறீங்க இல்லையா. 12 ரூபாவில் உங்களுக்கு 30% டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால 12 ரூபாவில் 30% நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா, இல்லை கவனிங்க, 12 ரூபால 30% நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா 8.4. அப்ப நம்ம தப்பா போட்டு 12 ரூபா பிளஸ் 9, அப்ப 12 பிளஸ் 9 21 ரூபால 30% கழிச்சா எவ்வளவு, 6.3 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. என்ன பெனிஃபிட், டேக்ஸ் பெனிஃபிட். அப்ப டேக்ஸ் பெனிஃபிட், அப்ப இது பாருங்க 312 ரூபான்றது பேயபிள், 294 ரூபா டேக்ஸ் பெனிஃபிட். அப்போ 11 ரூபா 7 அப்படின்றது நீங்க பே பண்ண வேண்டியது. நல்லா கவனிக்கணும். 312ன்றது பேயபிள், இது ரெண்டு பிளஸ் 294 6.3. அப்ப எப்படிதான் பண்ணும், 294 பிளஸ் 6.3 மைனஸ் தான் 312. அப்போ எனக்கு அவுட்லேன்றது 11.7 மட்டும் தான் ஆக்சுவல் பர்டன். அப்போ நான் 312 ரூபா கொடுக்கணும், 290 ரூபா எனக்கு வந்துருச்சு டேக்ஸ் சேவிங்ஸ்னால. அப்படின்னு கால் ப்ரீமியம் பிளஸ் அன்அமோர்டைஸ்டு காஸ்ட்னால எனக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் 6.3. அப்போ ஆக்சுவல் பர்டன் எவ்வளோனா 11.7 ரூபா மட்டும்தான். இதில் என்ன முக்கியம்னா, வைதிஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுசாக பண்ண செலவு 312 ரூபா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் இல்லை, புதிய பாண்டில் நமக்கு 294 ரூபா கிடைக்குது, டேக்ஸ் சேவிங்ஸ்னால எனக்கு 6.3 ரூபா கிடைக்குது. அதனால நெட்டு காஸ்ட் தான் எஃபெக்டிவாக எடுத்துக்கணும். அப்போ நெட்டு காஸ்ட் என்னது 6.3 கழிச்சிட்டு போக 11.7 தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் ஆயிடுச்சு. 11.7 ஏன் அப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்தது 12%க்கு 36 ரூபா நான் பழைய இன்ட்ரெஸ்ட் தரணும். ஆனால் புதுசுக்கு 10% கொடுத்தா போதும். அப்போ இனிமேல் நான் எவ்வளோ கொடுத்தா போதும், 30 ரூபா கொடுத்தப்போ இப்போ எனக்கு 6 ரூபா எனக்கு என்ன கிடைக்குது, டேக்ஸ் சேவிங்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த டேக்ஸ் சேவிங்ஸ் 6 ரூபா அப்படின்னா டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே தான் அதிக மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ
டேக்ஸ் சேவிங்ஸ் ரூ. 6 ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. ஏன்னா டேக்ஸ் எஃபெக்ட் இருக்கும். நமக்கு ரூ. 6 கிடைக்குன்னா அதுல என்ன போயிடும், டேக்ஸ் பெனிஃபிட். அப்போ இன்ட்ரெஸ்ட் குறையுது, ப்ராஃபிட் அதிகமாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்டைசேஷன் காஸ்ட் வந்து இப்போ நமக்கு ரூ. 6 வருது இல்லையா, அந்த அதே போல் ஓல்டு அமௌண்டைசேஷன் காஸ்ட் ரூ. 6 இருக்குது, ரூ. 9 இருக்குது. அப்போ இந்த ரூ. 9 இப்போ நீங்கள் பெனிஃபிட் வந்தது எவ்வளவு, ரூ. 6. அப்போ இந்த ஓல்டு காஸ்ட்ன்றது ஒரு பெனிஃபிட், அதுதான் ரூ. 9. அப்போ நியூ பெனிஃபிட் எவ்வளவு, ரூ. 6. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சேவிங் பெனிஃபிட் ₹6, ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது, ஏன்னா டேக்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அப்போ டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ்னால ஓல்டு காஸ்ட் 9, நியூ காஸ்ட் 6. அப்போ எனக்கு ₹3 எஃபெக்ட். இது ரொம்ப முக்கியம், அமௌண்டைசேஷன் டிஃபரன்ஸு. அப்போ ₹9 -6. இப்போ ஓல்டு பேலன்ஸ் ஆர் கெப்ட், அன்அமௌண்டைஸ்டு காஸ்ட் would be 9/6 இருக்கும் இல்லையா, 9/6 இருக்கும். ஏன்னா அன்அமௌண்டைஸ்டு காஸ்ட் இருக்குல்ல. அப்போ 9 வகுத்துல 6னா 1.5 இருந்திருக்கும். 1.5. இது வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா 6/6 நியூ வந்துச்சு, புதுசா வந்த பெனிஃபிட் 6/6னா அது வந்து ரூ. 1. அப்போ 1.5ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 0.5. என்னங்க 0.5 பிளஸ் 6 9/6 மைனஸ் 6/6 0.5 பிளஸ் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா. அப்ப அந்த 0.5ல 6ன்றது என்னன்னு கேக்குறீங்க. சேவிங்ஸ் இன் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹300 ₹10 அந்த சேவிங்ஸ் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ₹6 வந்துச்சு. நல்லா கவனிங்க, இங்க வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 6, ஏன்னா 36 - 6 போட்டு அதில் ₹6 வந்திருக்குது. லெஸ் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்டைசேஷன். அப்போ அமௌண்டைசேஷன் அந்த நேரத்தில் வந்து எனக்கு டேக்ஸ் வந்து கழிக்கிறீங்க இல்லையா. அப்போ டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்டைசேஷன். அப்போ 6க்கு எவ்வளவு, ₹6க்கு 30%. அப்போ ₹6க்கு 30% போட்டா 1.8, 0.5க்கு 30%, 15 பிளஸ் 15. அப்ப 1.8 பிளஸ் 15, ஸோ 1.95. இந்த 1.95 தான் டோட்டல் டேக்ஸ் எஃபெக்ட் எப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அப்போ நான் அதனால தான் சொன்னேன் 6 எப்படி வந்துச்சுன்னா 6 வந்து சேவிங்ஸு, இந்த 0.05 தான் இங்கேருந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு நான் சொல்லிட்டேன். அப்போ 9 - 6/6 இப்படியும் போடலாம், அல்லது நான் போட்டு கொடுத்த பாருங்க எப்படி இந்த மாதிரி டேபிள் வச்சு போட்டாலும் யூ வில் கெட் an answers. இப்போ 0.5, இப்போ 6% சேவிங்ஸு பெனிஃபிட். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து டேக்ஸ் பெனிஃபிட் 1.95. அப்போ ஆனுவல் டேக்ஸ் வந்து 6லேருந்து இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை கழிச்சிட்டிங்கன்னா வரக்கூடியதான். அப்போ இதுதான் ஆக்சுவல் கேஷ் சேவிங்ஸை தவிர நாட் ₹6. இது என்ன கான்செப்ட்னு சொல்லுங்க. அப்போ அக்கௌண்ட் சேவிங்ஸ் பிளஸ் கேஷ் சேவிங் நாட் ஈக்குவல் டு கேஷ் சேவிங்ஸ். டேக் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியல் சேவிங்ஸ் கிடைக்குது 4.05. இது வந்து இப்போ இது போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் 4 வந்து டிஸ்கவுண்டிங் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் நியூ டெப்ட். அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா. என்ன அப்படின்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் 4.05 போயிடுச்சு. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனுவல் கேஷ் சேவிங்ஸு. அப்போ இது எத்தனை வருஷத்துக்கு, இந்த இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னும் போது இது மாதிரி எத்தனை வருஷத்துக்குன்னா 6 இயர்ஸ்க்கு எனக்கு கிடைக்குது. என்னங்க 6 இயர்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் போடுவீங்க. அப்போ 6 இயர்ஸ்க்கு அப்படின்னா 1/1.07, 1 2 3 4 5 6 இயர்ஸ் போடுறீங்க. சார் 7% அப்படின்னு எங்கேங்க சார் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கணக்கில் தான் நல்லா பார்க்கணும். ஸோ யூ see the sum very important. திருப்பி பாருங்க. எஸ், amortized portions, marginal tax rate is 13%.
அப்போ 7% அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் ஆனுட்டி. எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன், எல்லாத்துக்கும் இந்த இடத்துல குழப்பம். 10%ல் 30% போச்சுன்னா 7%. இது யாருக்குமே தெரியாது. இந்த 7%னா ஒரே குழப்பம் வந்துருக்கு. எப்படி இந்த 7% வந்துச்சு, எங்கிருந்து இந்த 7% வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதான் இங்கே விளக்கம் கொடுத்துக்கலாம். 10%ல் டேக்ஸ் ரேட் போக வர்றது 7%. அந்த 7%ஓட 6th இயர் டோட்டல் தான் 4.776. வருஷம் ஒரு வருஷத்துக்கு 4 ரூபா 5 பைசானா 6 இயர்ஸுக்கு எவ்வளோ 19 ரூபா 30 பைசா. இப்போ 19 30 என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த 7% ஃபார் 6 இயர்ஸ்க்கு எப்படி எடுத்துக்கிங்கன்னா நான் சொன்னல இந்த மாதிரி பிடிக்கணும். இதை கூட்டுத்தொகை வச்சிங்கன்னா வில் கெட் அன் ஆன்சர் வெரி கரெக்ட்லி. ஸோ 19.30 நம்ம புரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு இதன் மூலமாக கிடைச்சது 19.30 சேவிங்ஸு. செலவு ஃபஸ்ட் நம்ம இனிஷியலில் பண்ணது எவ்வளோ 11.70. ஸோ அப்போ 7.6 என்பது உங்களுக்கு இதன் மூலமாக கிடைச்ச பாசிட்டிவ். இப்போ ரீஃபண்ட் செய்யலாம்னு பார்த்தா தாராளமாக ரீஃபண்ட் செய்யலாம், பிகாஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றது தான் முக்கியமாக. அப்போ இனிஷியல் அவுட்லே நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டாவது ஆனுவல் சேவிங்ஸ் எடுத்துக்கங்க, மூணாவது டிஸ்கவுண்டிங் ரேட்டு போட்டு கணக்கு முடிங்க. அப்போ ரீஃபண்டிங் டெசிஷன், அப்போ சேவிங்ஸ் பாருங்கள். இப்போ நான் வச்சு இனிஷியல் அவுட்லே நெட் சேவிங்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த சம்மு கிடைச்சிடும் ஆன்சர்ஸ். இது ரொம்ப கஷ்டமான சம்மு நினைப்பாங்க, இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஃபஸ்ட்டு இனிஷியல் அவுட்லே ப்ளஸ்ஸு புதுசாக நம்ம ஃபண்டு ரீஃபண்ட் வந்து இஷ்யூ பண்ணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் 6 ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த 6 ரூபாய்க்கு முன்னாலே நம்ம சொன்ன இனிஷியல் பே, அந்த பே அப்படின்னு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 294 ரூபா, 294 ரூபா, 330 மைனஸ் 6 294, இந்த பண்ணது வந்து 312 ப்ளஸ் ஒரு 6 3 பெனிஃபிட், பிகாஸ் ஆஃப் பெனிஃபிட்ன்றதுனால 12 + 9 அன்அமௌன்டைஸ்ட் காஸ்ட் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னால அது வந்து ஒரு டேக்ஸ் சேவிங்ஸ் வரப்போகுது அப்படின்றதுனால அந்த டேக்ஸ் சேவிங்ஸ் நம்ம கழிக்க போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் சம். பட் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும்.